பெரிய மதில் அங்கே எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதிலை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா மதிலேயே பெரிய பெரிய குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ அந்த மதில் நம்ம நினைக்கிற வீட்டு சுவர் இருக்குல்ல, 6 அடிக்கு கட்டி வச்சிருப்போம் பாருங்க, அந்த மதில் கிடையாது. இது பெரிய பெரிய குடும்பங்களே மேலே தான் அந்த கோட்டை சுவரில் தான் வீடு கட்டி வாழ்கிற அளவுக்கு அந்த மதிலே ஒரு பட்டணம் வச்சுருக்காங்க. அதுதான் எரிகோ கோட்டை. இந்த கோட்டை எப்படி விழுகும், இந்த கோட்டை எப்படி உடைக்கப்படும், சிதறும் அப்படின்னா இந்த எல்லையை எப்படி சுதந்திரிக்க முடியும், அல்லது தேவன் வைத்த இலக்கை நோக்கி போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மதிலை எப்படி பிரேக் பண்ணுறது, எப்படி உடைக்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவர் சில ஆலோசனைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது, யோசுவா ஜன்னல் நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும், சத்தம் போட்டுறாத, ஆர்ப்பரினா சத்தம் போட்டுறாத, உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன்னா உன் வாயை திறந்தாலே நெகட்டிவா தான் பேசுவேன், எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் இந்த என்ன சொல்றது, இந்த பொதுவாக சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது பானை உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் செய்ய போறதுக்கு முன்னாடி இவங்க வாயை வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு 6 நாள் ஆண்டவர் சொல்றாருன்னா, தயவு செய்து எதுவும் பேசாத,